இந்த அணிவகுப்பு எட்டு திக்கும் புகழ் பரப்பும் கலைக்காவிரியின் இளவல்களே, ஜார்ஜ் அடிகளின் கனவை நனவாக்க வாருங்கள். பெற்றோரின் ஆசிரியரின் உள்ளங்கள் உவகை பெற சிறப்பாக அரங்கேற்றம் செய்யுங்கள். கலைக்காவிரியின் இளவல்களே, அரங்கேற்றம் காணுங்கள். கலைத்தாயின் பிள்ளைகளாய் காவியம் படைக்க வாருங்கள். கலை வளர மனிதம் மலர சபதம் ஏற்றுக் கொள்ளுங்கள். இருள் சூழ்ந்த உலகினிலே ஒளியேந்தி செல்லுங்கள். சிறப்பாகிறோம். இசை நடனம் எல்லாற்றும் பொதுவான
ஒளியே உலகத்தை நிறைவாக்குங்கள். கலை காவிரியின் இளவல்களே அரங்கேற்றம் காணுங்கள். கலை தாயின் பிள்ளைகளாய் காவியம் படைக்க வாருங்கள். கலை வளர மனிதம் மலர சபதம் ஏற்றுக் கொள்ளுங்கள். இருள் சூழ்ந்த உலகினிலே ஒளியேந்தி செல்லுங்கள். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஒரு பலத்த கரவொலி கொடுக்கலாம். கலை பண்பாட்டுத்துறைக்கு ஒரு ஒப்பற்ற கலை பேரணிக்கான ஒரு பாடலை எழுதி கலை பண்பாட்டுத்துறைக்கு அர்ப்பணித்தவர். இந்த பாடலை இயற்றிய பெருமை எம் கல்லூரியினுடைய அருளானந்தர் செயலர் தந்தை அவருக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நீங்கள் கரவொலியோடு தெரிவிக்கலாம். அவர் இயற்றிய பாடல்தான். பூரண கும்ப மரியாதையோடு உலகத் தலைவர்களைத்தான் நாம் வரவேற்றிருக்கிறோம் விமான நிலையத்தில். ஆனால் அதற்கு நிகரானவர்கள், உலகத் தலைவர்களுக்கு நிகரானவர்கள் குழந்தைகள் தான். அது குறிப்பாக வளரும் கலைஞர்கள் தான். அதை கலைக்காவிரி தான் கொண்டாடுகிறது. அது கரவொலியோடு நாம் கொண்டாடுவோம். நிகழ்வின் தொடக்கமாக இறைவணக்க பாடல். ராகம் பாகேஸ்ரீ, தாளம் எட்டன், எட்டொத்து அப்படின்னா உங்களுக்கு புரியாது, ஆதி தாளம், ஆதி தாளம். பாடலை இயற்றியவர் எங்கள் கல்லூரியினுடைய மாணவர் தம்பி ஜான் மார்சல் அவர்கள். பின்னணி இசைத்தவர் இசையமைப்பாளர் கல்லூரியினுடைய டிஎம்டி மாணவர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள். பக்கவாத்திய கலைஞர்கள் வயலின் ஜே சுபாஸ்ரீ, சந்தோஷ், அன்புச்செல்வன். வீணை கீதாஸ்ரீ, அனன்யா, பத்மநாபன், ரோகிணி, ஸ்ரீமதி. மிருதங்கம் பார்வை மாற்றுத்திறனாளி அன்பு தம்பி செல்வன் ராஜா. கடம் திரு வேங்கடம், மோர்சிங், நவீன் பிரகாஷ். கீபோர்ட் அகஸ்டின் ஜெபக்குமார். ரிதம் பேட் செல்வன் யோகேஷ். புல்லாங்குழல் உதவி பேராசிரியர் திரு பிரகாஷ் அவர்கள். ஏழிசை நாதா. எமது அரங்கத்தை நோக்கி நீ வா வா. இதோ பாடல் ஒலிக்கிறது.
மிக அற்புதமான ஒரு சேர்ந்திசை ஆர்கெஸ்ட்ராவாக மலர்ந்திருக்கிறது. இசை புகழ் மாலை இறைவனுக்கு சூட்டியிருக்கிறார்கள். கரவொளியால் இந்த கலைஞர்களுக்கு நாம் புகழ் மாலை சூட்டலாம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வு மாலை நேரம். தமிழர் மரபு வெளிச்சத்தை ஏற்றுவது, வெளிச்சத்தை கூட்டுவது, வெளிச்சமாகி ஒளிர்வது, வெளிச்சமாகி மலர்வது, வெளிச்சத்தோடு இருளை விரட்டுவது, வெளிச்சங்கள் எங்கிருந்தாலும் தேடிச் சென்று அரவணைத்துக் கொள்வது. மூன்றாம் நாள் அரங்கேற்றம் குத்துவிளக்கேற்றும் நிகழ்வோடு தொடங்குகின்றது. இந்த நிகழ்விற்கு பொதுவாக தமிழ்நாட்டில் பாவை விளக்கு புகழ் பெற்றது. கலைக்காவிரியில் எல்லா அரங்கேற்றத்திற்கும் குத்துவிளக்கு புகழ் பெற்றது. சமய பண்பாட்டு மரபிற்கு அடையாளமாக திகழ்வது குத்துவிளக்கு. எனவே இந்த நிகழ்வில் நம்முடைய திருச்சிராப்பள்ளியினுடைய கல்லூரி கல்வியினுடைய மண்டல இணை இயக்குனர் எங்கள் வணக்கத்திற்குரிய பேராசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களும், மணப்பாறையினுடைய மறைவட்ட அதிபர் தாமஸ் ஞானதுரை அடிகளார் அவர்களையும் குத்துவிளக்கேற்ற அன்போடு அழைக்கிறோம். பலத்த கரவொலி எழுப்பலாம். ஒரு உயர்கல்வி பள்ளி கல்வித்துறை மாணவர்கள் நிகழ்விற்கு குத்துவிளக்கு ஏற்றுகிறார்கள். நல்ல கரவொலி எழுப்பலாம். அறிவுச்சுடர் பிறகு தொடர்ந்து அருள் சுடர் வருகிறது. அருள் சுடர் ஏற்றுகிறார் நம்முடைய அருள் தந்தை அவர்கள். ஒரு கண்ணில் அருள், மற்றொரு கண்ணில் அறிவு. எங்கள் தந்தை அறச்சுடர் ஏற்றுகிறார். அறமே இன்பம், இன்பமே அறம். தமிழ் என்னும் சொல்லுக்கு அறம் என்று பொருள். தமிழ் என்னும் சொல்லுக்கு இசை என்று பொருள். தமிழ் என்னும் சொல்லுக்கு இனிமை என்று பொருள். தமிழ் என்னும் சொல்லுக்கு ஒளிச்சுடர் என்று பொருள். தமிழ் என்னும் சொல்லுக்கு வெளிச்சம் என்றும் பொருள். நல்லா கைத்தட்டுங்க. ஆயுள் கூடட்டும். எத்தனை முறை கைத்தட்டீங்களோ அத்தனை நாட்கள் உங்களுடைய ஆயுள் கணக்கில் அதிகரிக்கும். பரவாயில்ல, ஒரு அக்கா 100 தடவை கைத்தட்டுறாங்க. 100 ஆயுசு உண்டு. எங்களுடைய இசை முதல்வருக்கு பலத்த கரவொலி கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து எமது பகுதி நேர நடனப்பள்ளியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமதி பெனிட்டா, மாணவ செல்வங்கள் வருகிறார்கள். செல்வி சுஸ்மிதா, பகுதி நேர நடனப்பள்ளியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமதி பெனிட்டா என்னை வார்க்கிறார்கள். நீண்டு நெடிய காலம் இந்த துறையில் அவர்கள் புகழ் பெற வேண்டும். ஆசான்கள் நாங்கள் உங்களுக்கு துணை இருக்கிறோம் என்று என்னை வார்க்கிறார்கள். பகுதி நேர இசை பள்ளியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் பரலோகராஜ், தொடர்ந்து ஓவிய பயிற்றுனர் திரு சஜீவ்குமார் அவர்கள், அவர்களைத் தொடர்ந்து நடனத்துறையினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் அபர்ணா பிரீதா அவர்கள். எண்ணெய் வார்ப்பது உயர்ந்த எண்ணத்தை வார்ப்பது. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவது, அது எண்ணெயாக மலர்கிறது, ஒளிர்கிறது. தொடர்ந்து மாணவ தம்பி ராஜவிக்கிரன் இன்றைய தினம் ட்ரம்ஸ் பயிற்றுனர். அவரைத் தொடர்ந்து இன்றைய தினம் பரதநாட்டிய அரங்கேற்ற மாணவருடைய பயிற்றுனர் செல்வி ஜாக்லின் பிரின்ஸ் அவர்கள். அறிவுச்சுடர், அருள் சுடர், அறச்சுடராக ஒளிர்கிறது. அதற்கு காரணம் பார்வையாளர்கள் நெஞ்சுக்கு நடுவே அன்பு ஒளிர்கிறது. அதனால் இந்த நாள் வெளிச்சமாக மலர்ந்திருக்கிறது. செல்வி சுஸ்மிதா என்னை வார்க்கிறார். இன்றைய குரலிசை மாணவிகளுடைய பயிற்றுனர். கதக் பயிற்றுனர் திருமதி அஞ்சலி உமாமேசன் அவர்கள் என்னை வார்க்கிறார். அருள் சுடர் ஏற்றிய கரங்களுக்கும் என்னை வார்த்த உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. வரவேற்புரையாற்றுவதற்காக வருகிறார். பலத்த கரவொலியோடு வரவேற்புரையாற்றுவதற்காக அருள் தந்தை லூயிஸ் பிரிட்டோ அடிகளார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மதிப்புக்குரிய கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்களே,
பகுதி நேர பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர்கள் திருமதி பெனிட்டா அவர்களே மற்றும் திரு அதிசய பர்லோகராஜ் அவர்களே, கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருமக்களே, பகுதி நேர பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களே, அலுவலக பணியாளர்களே, இன்று இந்த மேடையிலே நம் மத்தியிலே சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி கல்லூரி கல்வி இணை இயக்குனர் ஐயா ராதாகிருஷ்ணன், முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களையும், மணப்பாறை மறைவட்ட அதிபர் அருட்தந்தை தாமஸ் ஞானதுரை அவர்களையும் வரவேற்பதற்காக நான் இங்கே இருக்கின்றேன். முதலாவதாக நம் மத்தியிலே வந்திருக்கக்கூடிய முன்னிலை வைக்கக்கூடிய தந்தை தாமஸ் ஞானதுரை அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி உங்கள் சார்பாக நான் வரவேற்க இருக்கின்றேன். அருட்தந்தை தாமஸ் ஞானதுரை அவர்கள் இன்று இந்த விழாவுக்கு முன்னிலை வகிக்கின்றார்கள். தற்பொழுது அவர்கள் பங்கு தந்தையாகவும் மறைவட்ட அதிபராகவும் மணப்பாறை புனித லூர்து அன்னை தேவாலயத்தில் பணியாற்றுகின்றார்கள். தந்தை அவர்கள் குட்டத்து ஆவாரம்பட்டி, பாலக்குறிச்சி, விராலிமலை, அமெரிக்கா, நல்லாய் நிலையம், திருச்சி, கருங்குளம், புத்தூர், குளித்தலை, உறையூர் போன்ற பகுதிகளிலே பங்கு பணி ஆற்றியிருக்கிறார்கள். சிறந்த இசை கலைஞர். குருமடத்திலே படிக்கின்ற காலத்திலிருந்தே குரு மாணவர்களுக்கு இசையை சொல்லிக் கொடுப்பதிலே வல்லவர். நல்ல பாடகர். கடந்த 25 ஆண்டுகளாக மணப்பாறை பக்கத்திலே, வையம்பட்டி பக்கத்தில் ஒரு தேவாலயம் பூட்டப்பட்டிருந்ததை நீங்கள் அறிவீர்கள். புறத்தாக்குடி என்ற ஒரு கிராமத்தில் இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனையால் அங்கே பூட்டப்பட்டிருந்த அந்த கோயிலை நீதிமன்றத்தை அணுகி தற்பொழுது அந்த கோயில் திறக்கப்பட்டு மக்கள் எல்லோரும், அது சாதி மக்களாக இருந்தாலும் சரி, தலித் மக்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து இறைவனை வழிபட மிகுந்த முயற்சி எடுத்து அதை வெற்றிகரமாக முடித்தவர் இன்று நம் மத்தியிலே முன்னிலை வைக்கக்கூடிய தந்தை தாமஸ் ஞானதுரை அவர்கள். அது மட்டுமல்லாமல் மேய்ப்பு பணியில் ஆர்வம் கொண்டவர். பல அருட்தந்தையர்களுக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடியவர். என்னை விட சுமார் ஒரு 16-17 ஆண்டுகள் மூத்தவர். ஆனாலும் ஒரு நண்பரை போல எளிமையாக பழகக்கூடியவர். குருக்கள் எல்லாரிடமும் நல்ல மரியாதை, அவர்களை நட்பு வட்டாரத்தில் எப்போதும் வைத்திருப்பார். அது மட்டுமல்லாமல் அவர் அமெரிக்காவிலே சில ஆண்டுகள் பணி செய்திருக்கிறார், மேய்ப்பு பணி. இப்படி ஒரு நல்ல அருமையான தந்தை அவர்கள் இன்று நம்முடைய கலைக்காவிரி நுண்கலை பள்ளியினுடைய அரங்கேற்ற விழாவில் வருகை தந்து முன்னிலை வகித்து நமக்கு வாழ்த்துரையும் வழங்க வந்திருக்கிறார்கள். தந்தை தாமஸ் ஞானதுரை அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக இன்று நம்முடைய அரங்கேற்ற விழாவுக்கு தலைமையேற்பதற்காக தலைவராக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறவர் திருச்சிராப்பள்ளி கல்லூரி கல்வி இணை இயக்குனர் முனைவர் கா ராதாகிருஷ்ணன் அவர்கள். இவர்கள் ஆசிரியர் பணியிலே கடந்த 30 ஆண்டுகள் அனுபவம் மிக்கவர். குறிப்பாக ஆய்வுத்துறையிலே 18 ஆண்டுகள் அனுபவம் மிக்கவர். விலங்கியல் அந்த பாடப்பிரிவை எடுத்துக்கொண்டு தன்னுடைய இளங்கலை படிக்கும்போதே கல்லூரியில் டாப்பராக விளங்கியவர். முதுகலையிலும் கோல்டு மெடலிஸ்டாக மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் பெற்றிருக்கின்றார். எம்பில் பட்டப்படிப்பிலும் அதிலும் அவர் காலேஜ் டாப்பராக விளங்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது திருச்சிராப்பள்ளி மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனராக பணியாற்றி வருகிறார். இது திருச்சிராப்பள்ளி மட்டுமல்ல, திருச்சிராப்பள்ளி, கரூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளும் அவருடைய கீழே பணி செய்கின்ற வகைக்கு அவர் ஒரு மிக
பெரிய பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறார். அனைத்து கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களையும் நிர்வகிக்கக்கூடிய பணி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக அவர் கரூர் அரசு கலைக்கல்லூரியிலே பணியாற்றியிருக்கிறார். பிறகு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டத்தில் பணியாற்றியிருக்கிறார். என்சிசி அதிகாரியாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியிருக்கிறார். குறிப்பாக கேப்டன் தரவரிசையில் இந்திய நெறிமுறை சங்கத்தின் வாழ்நாள் உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஈத்தலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா என்ற அமைப்பினுடைய வாழ்நாள் உறுப்பினராக இருக்கின்றார். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய செனட் உறுப்பினராக 2 முறை பதவி வகித்தவர். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் இளங்கலை மற்றும் முதுகலை விலங்கியல் படிப்பு வாரிய உறுப்பினர் 2 முறை வகித்திருக்கிறார். பிஎஸ்ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே கோயம்புத்தூரில் மற்றும் ஜமால் முகமது கல்லூரி திருச்சி, அரசு கலைக்கல்லூரி சென்னை இவற்றில் விலங்கியல் படிப்பு வாரியத்தினுடைய தலைவராக, துறை தலைவராகவும், கல்லூரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய விலங்கியல் துறை தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறார். தேர்வு நெறியாளராக அரசு கலைக்கல்லூரி கரூரில் பணியாற்றியிருக்கிறார். ஈரோடு மாவட்ட அளவில் உயர்கல்வித்துறையில் சிறந்த செயல்திறனுக்கான பாராட்டு விருதை 2025 26/1 குடியரசு தினத்தன்று நடைபெற்ற 76வது குடியரசு தினத்தின் போது ஈரோடு மாவட்ட ஆட்சியர் திரு ராஜகோபால் சுந்தர IAS அவர்களிடமிருந்து பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1992ஆம் ஆண்டு நடைபெற்ற தேசிய அளவிலான தேர்வில் விரிவுரையாளர் மற்றும் JRF 2லும் தேர்ச்சி பெற்றவர் என்பது இன்னும் சிறப்புமிக்கது. 1992ஆம் ஆண்டு நடைபெற்ற கேட் தேசிய அளவிலான தேர்வில் தேர்ச்சி பெற்றவர் நம்முடைய சிறப்பு விருந்தினர் தலைவர் முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நானும் நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்களும் அவருடைய அலுவலகத்தில் சென்று மரியாதை நிமித்தமாக சந்தித்த போது அவர் எவ்வளவு பழகுவதற்கு ஒரு எளிய மனிதர் என்பதை நாங்கள் பார்த்தோம். கடந்த ஜூன் மாதத்தில் அவர் பொறுப்பேற்றவுடன் கல்லூரி செயலர் என்ற முறையில் நானும், கல்லூரி முதல்வர் என்ற முறையிலும் நம்முடைய முதல்வர் அவர்களும் சென்று பார்த்தபோது ஒரு நேரிய உள்ளம் கொண்ட மனிதராக அவர் தென்பட்டார். எல்லாரையும் சமமாக நினைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பாங்கை அவர் கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்லாமல் தடையின்றி அரசு பணிகளை எப்பொழுதும் ஆற்றக்கூடிய ஒரு ஆர்வமிக்க அரசு பணியாளராக, அதிகாரியாக திகழ்கின்றார் என்பதை நாங்கள் இரண்டு பேரும் கண்டுபிடித்தோம். இன்று நம்முடைய கலைக்காவிரி கல்லூரி மாணவ செல்வங்கள், ஆசிரியர் பெருமக்கள் நடத்துகின்ற இந்த பகுதி நேர பள்ளியினுடைய அரங்கேற்ற பெருவிழாவில் மாணவ செல்வங்கள் சுமார் 184 பேர் கடந்த 3 நாட்களிலே அரங்கேற்றம் செய்கிறார்களே. இந்த விழாவுக்கு அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைக்க வேண்டும் என்று நான் நினைத்த போது இவரே தகுதிமானவராக தெரியப்பட்டார். எனவே கலைக்காவிற்கு அவர் முதல் முறை வருகிறார். கலைக்காவினுடைய பணிகளை பற்றி பிள்ளைகளுடைய இன்னும் சிறிது நேரத்தில் நீங்கள் மேடையில் நிகழ்த்தப் போகின்ற அந்த அரங்கேற்றத்தை அவர் பார்க்க போகின்றார். அநேகமாக அரங்கேற்றம் ஐயா அவர்கள் பார்ப்பதும் இதுதான் முதல் முறையாக இருக்கும் நினைக்கின்றேன். நிச்சயமாக எங்கள் பிள்ளைகள் உங்களை அசத்துவார்கள் அவருடைய திறமையால். இப்படிப்பட்ட ஒரு எளிய மனிதரை, அதிகாரியை, கல்வித்துறை அதிகாரியை, அவர் உயர்கல்வித்துறை அதிகாரியாக இருந்தாலும் பள்ளி மாணவர்கள்தான் உயர்கல்வித்துறைக்கு செல்பவர்கள். இங்கு வந்தவுடன் மாணவ செல்வங்கள் இப்படி நடத்துகிறார் என்று நான் சொன்னபோது முதல்ல அவர் என்கிட்ட கேட்டது, இந்த பார்வை மாற்றுத்திறனாளி பையங்களுக்கும் கம்ப்யூட்டர் லேப்டாப் கொடுக்குறோமே அது வந்துருச்சா அப்படின்னு கேட்டார் உட்கார்ந்துருக்கும்போது. அந்த அளவுக்கு ஒரு பற்றுள்ள ஒரு பொறுப்பான அதிகாரி என்பதை அவரோடு உட்கார்ந்திருக்கும்போது பேசி கொண்டிருக்கும் போதே என்னிடமும் முதல்வரிடம் கேட்டு உறுதி செய்து கொண்டார். அப்படி அருமையான ஒரு அதிகாரி அவர்கள் இன்று வந்திருக்கிறார்கள். ஐயா ராதாகிருஷ்ணன், முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களை அனைவரின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக இன்றைய விழா நாயகிகள் யார்? பரதநாட்டியம், கதக் செய்கிற பிள்ளைங்க.
மியூசிக் செய்கிற பிள்ளைங்க, நாயகர்கள் இருக்கிறாங்க, தம்பிகள். எனவே இந்த விழா நாயகர்களை உங்கள் அனைவரின் சார்பாக பலத்த கரவொலியோடு அன்போடு வரவேற்கின்றேன். அவருடைய பெற்றோர், ஊடகத்துறை நண்பர்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் கலைக்காவிரியோடு தொடர்புடைய நண்பர்கள், பல இடங்களிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள், உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்று அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். எங்கள் வணக்கத்திற்குரிய சிறப்பு விருந்தினர் டாக்டர் க. ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு எமது கல்லூரியினுடைய செயலர் தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து தன் அன்பை வெளிப்படுத்துகிறார். நினைவு பரிசினை எமது முதல்வர் வழங்கி சிறப்பு செய்கிறார். அவர்களை தொடர்ந்து எங்களுடைய மணப்பாறை மறைவட்ட முதல்வர் எங்கள் வணக்கத்திற்குரிய அருள் தந்தை தாமஸ் ஞானதுரை அடிகளார் அவர்களுக்கு எமது கல்லூரியின் அருளானந்தர் செயலர் தந்தை அவர்கள் பயனாடை அணிவித்து தன் அன்பை வெளிப்படுத்துகிறார். நினைவு பரிசினை முதல்வர் அம்மா வழங்குகிறார். சிறப்பு விருந்தினர்களுக்கு எந்த நிறைந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். உறுதிமொழி ஏற்கின்ற நிகழ்வு. உறுதிமொழியை வாசிப்பதற்காக எமது திருச்சி மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் வணக்கத்திற்குரிய ஐயா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு முன்மொழிவதற்காக வரவேற்கின்றோம். அவர் வாசிக்கின்ற பொழுது மாணவர்கள் அதை பின்னொற்றி உறுதிமொழியை ஏற்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். கைகளை உங்கள் நெஞ்சுக்கு நேராக வைத்து உறுதிமொழியை ஏற்குமாறு வேண்டுகிறோம். தெய்வீகமான நடனக்கலையை, இசைக்கலையை, ஓவியக்கலையை கற்றறியும் வாய்ப்பை பெற்றதற்காக நான் மிகவும் பெருமிதம் அடைகிறேன். இக்கலையின் புனிதத்தையும் பெருமைமிக்க பாரம்பரியத்தையும் எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாத்து ஊக்குவிக்க என்னால் இயன்ற மட்டும் முயற்சி செய்வேன் என்றும் இக்கலையை மனித மேம்பாட்டிற்காக பயன்படுத்துவேன் என்றும் உறுதி கூறுகிறேன். பதக்கம் வழங்குவதற்காக மணப்பாறை மறைவட்ட முதல்வர் அருள் தந்தை தாமஸ் ஞானதுரை அடிகளார் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவர்களோடு எமது கல்லூரி கல்வி இணை இயக்குனர் ஐயா அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். எங்களது கல்லூரியினுடைய இயக்குனர் முதல்வர் அவர்களையும் அன்போடு சான்றிதழ் பதக்கம் வழங்குவதற்கு துணை நிற்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். பெயர் பட்டியலை வாசிப்பதற்காக நடனத்துறையினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமதி பெனிட்டா, இசைப்பள்ளியினுடைய ஒருங்கிணைப்பாளர் உதவி பேராசிரியர் பரலோகராஜ் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். முதல் வகுப்பு கதக் மாணவர்கள்ங்க, நல்லா கை தட்டுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும். நீங்கள் யூபி போகணும். யூபி ஃப்ளைட்டு டிக்கெட் பண்ணுங்கன்னா ட்ரெயினில் போகணும். கலைக்காவிரி ஆண்டுதோறும் தருகிறது கதக் அரங்கேற்றம். எஸ் யுகப்பிரியா முதல் வகுப்பு. டி நித்தி நிகேதா முதல் வகுப்பு. கே மணிபாரதி முதல் வகுப்பு. நன்றி. கலை காவிரி நுண்கலை பள்ளியில் 4 ஆண்டுகள் குரலிசை பயின்று இன்று சான்றிதழ் பெறும் மாணவர்கள் ஏ அருவி முதல் வகுப்பு.
ஒரு நிமிஷம் அப்படியே தலையை சுத்திருச்சு அப்படிங்கிறாங்க அங்க ஒரு அக்கா. நல்லா கை தட்டுங்க.
பலத்த கரவொலி கொடுங்க. ஆஹா,
யூபிக்கு கேட்காட்டியும் இந்த வாசல் இருக்க பெருமாள் சாருக்காவது கேட்கட்டும். ஆமாம், நல்ல கரவொலி கொடுக்கலாம். அற்புதமான சுற்றி சுழன்றாடி இருக்கிறார்கள். இப்பொழுது மேடையில் கதக். Ramadan
அற்புதமான ஒரு உருப்படி. அந்த சரோடும் அந்த சிதாரும் அந்த தபலாவும் நம் இதயத்தில் ஒரு ரிதத்தை உருவாக்கி இருக்கிறது. பலத்த கரவொலி கொடுக்கலாம். 4 திசையும் பெண்கள் தான் ஆள்வோம் என்பதை இந்த 4வரும் காட்டியிருக்கிறார்கள். எவ்வளவு தயக்கம், தடை, துயரம் வந்தாலும் அதையெல்லாம் காலில் போட்டு மிதித்து அது ஜதியால் அதை தூக்கி போடணும்னு தான் அந்த நடன வடிவம் காட்டுறதாக நான் பார்க்குறேன். இன்றைய நாள் நிகழ்விற்கு நமக்கு முன்னிலை வகுத்து நம்மிடையே அமர்ந்திருக்கிற மணப்பாறை, உங்களுக்கெல்லாம் தெரியும், திருச்சிராப்பள்ளிக்கு புவிசார் குறியீடு பெற்றுத்தந்த ஒரு அற்புதமான நகராட்சி மணப்பாறை. மணப்பாறையினுடைய மறைவட்ட அதிபர் நம்மிடையே அமர்ந்திருக்கிறார்கள். ஹலோ செக். ஹலோ. எங்கள் வணக்கத்திற்குரிய ரெவரண்ட் ஃபாதர் தாமஸ் ஞானதுரை அடிகளார் அவர்கள் உங்களுடைய பலத்த கரவொலியோடு இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவதற்காக மேடையேறி வருகிறார். அவர்களை அன்பு பாராட்டி மேடைக்கு அழைக்கின்றோம். பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, கல்லூரியினுடைய கலைக்காவிரி கல்லூரியினுடைய தாளாளர் அருட்தந்தை லூயிஸ் பிரிட்டோ அவர்களே, கல்லூரியின் முதல்வர் உமா மகேஸ்வரி அவர்களே, ஆசிரிய பெருமக்களே, பெற்றோர்களே, அன்பு மாணவ செல்வங்களே, 5 மணி அளவில் துவங்கிய இந்த நிகழ்ச்சியின் மணி 8, 3 மணி நேரம் பறந்ததே தெரியவில்லை. நம்முடைய மாணவ செல்வங்கள் தங்களுடைய கலை திறமைகளினால் நம்மை கட்டி போட்டு விட்டார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக தொலைநோக்கு பார்வையோடு திருச்சி ஆயர் மேதகு தாமஸ் பெர்னாண்டோ அவர்களுடைய எண்ணத்தில் உதித்த இந்த கலைக்காவிரி, அதற்கு வடிவம் கொடுத்த, வளர்த்தெடுத்த அருட்தந்தை ஜார்ஜ் அவர்களையும், அதன் பின் வந்த அனைத்து ஆயர் பெருமக்களையும், தற்பொழுது இந்த கல்லூரியின் தாளாளராக, இயக்குனராக இருக்கிற தந்தையவர்களையும் நன்றியோடு நான் நினைத்து பார்க்கிறேன். தொலைபேசியிலும் அலைபேசியிலும் மற்ற சீரழிக்கின்ற ஊடகங்களிலே தங்களை தொலைத்து கொண்டிருக்கிற மாணவ செல்வங்களை நேர்மறையான இப்படிப்பட்ட கலைகளிலே மூழ்க வைத்து அவர்கள் தங்களை நெறிப்படுத்தி கொள்ளவும், பிறருக்கு கலையை விருந்தாக படைக்கவும் இந்த கல்லூரி ஆற்றி வருகிற இந்த அரும்பெரும் பணியை மனமாற மணப்பாறையிலிருந்து நான் பாராட்டுகிறேன். இந்த நிகழ்ச்சிகளை தயாரித்து கொடுத்திருக்கிற, பயிற்றுவித்து கொண்டிருக்கிற எல்லா ஆசிரிய பெருமக்களுக்கும், பின்னணியாக இருந்து பாடிய பல்வேறு இசைக்கருவிகளை வாசித்து நமக்கு விருந்து கொடுத்த இந்த ஒவ்வொரு ஐட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள், பேராசிரியர்களையும், சுழன்று ஆடி நம்மை மெய்மறக்க வைத்திருக்கிற இந்த மாணவ கலைஞர்களையும் மனமாற பாராட்டுகிறேன். நாங்களெல்லாம் சிறுவர்களாக, சிறுமிகளாக இருக்கும்போது எங்களுக்கு கிடைக்காத ஒரு அருமையான வாய்ப்பை இந்த கலைக்காவிரி இந்த தமிழ் சமூகத்துக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது. தமிழ் சமூகத்துக்கு மட்டுமல்ல, இலங்கையிலிருந்தும் மற்ற மாநிலங்களிலிருந்தும் கூட இங்கு வந்து மாணவர்கள் தங்கி படிக்கிற அருமையான அற்புதமான வாய்ப்பை இந்த கல்லூரி வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த வாய்ப்பை வருகிற தலைமுறைகள் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். இன்று இவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார்கள். இது ஒரு துவக்க புள்ளிதான். இன்னும் இவர்கள் செல்ல வேண்டிய தூரம், உயரம் இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. பல இமயங்களை இவர்கள் கடக்க வேண்டும். தொடர் பயிற்சியும் விடாமுயற்சியும் இவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகம் கொடுத்திருக்கிற பெற்றோர்களுக்கு நாம் கைதட்டுவோம். பிள்ளைகளுடைய ஆர்வத்தை, விருப்பத்தை
அந்த தெரிவினை புரிந்து கொண்டு அவர்கள் இதை கற்றுக் கொடுப்பதற்காக நேரத்தையும் பணத்தையும் உற்சாகத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற பெற்றோர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டி தெரிவித்து, இந்த குழந்தைகள் ஒரு கலையை மட்டுமல்ல இன்னும் பல கலைகளையும் அவர்கள் கற்க வேண்டும். கலைக்காவிரியினுடைய புகழ், நம்முடைய மண்ணின் கலைகள் உலகமெங்கும் இன்னும் வளர, அது நமக்கு மாபெரும் பெருமையை ஈட்டித்தர இவர்கள் ஒவ்வொருவருமே மிகப்பெரிய கலைஞர்களாக, ஆசிரியர்களாக, பேராசிரியர்களாக மாற வேண்டும் என்று வாழ்த்தி, என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த தந்தைவர்களுக்கும் கல்லூரியை சேர்ந்த எல்லா பொறுப்பாளர்களுக்கும், இங்கு ஒலி ஒளி அமைத்திருக்கிற இந்த மேடையில் நடக்கிற அத்தனை நிகழ்ச்சிகளையும் மிக கச்சிதமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிற அத்தனை பொறியாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, மீண்டும் ஒரு முறை இந்த பெற்றோர்களையும் குழந்தைகளையும் நிர்வாகத்தையும் மனமாற பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அந்த அடிப்படையில் விலங்கியல் துறையில் மிக மூத்த முன்னோடி ஆய்வாளராக பல்வேறு ஆய்வுகளை எல்லாம் நமக்கு முன்னெடுத்து முதல்வராக பணியாற்றி இப்பொழுது திருச்சிராப்பள்ளி கல்லூரி கல்வி மண்டல இணை இயக்குநராக நம்மிடையே அமர்ந்திருக்கக்கூடியவர் தான் டாக்டர் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். பலத்த கரவொலியோடு ஐயா அவர்களை மெய்மறந்து அமர்ந்திருக்கிறார். உள்ளபடியே அவர் வாழ்நாளில் இது மறக்க முடியாத ஞாயிறாக மலர்ந்திருக்கிறது. ஐயா அவர்களே, பலத்த கரவொலியோடு உங்களுக்கு மேடை காத்திருக்கிறது. மேடைக்கு அழைக்கின்றோம். வருக, உங்களுடைய சிறப்புரையை தருக. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஒரு நல்ல நாளிலே, நல்ல நிகழ்விலே கலந்து கொண்டு உங்களோடு நானும் ஒருவனாக மிகுந்த எழுச்சியோடு உற்சாகத்தோடு இந்த நிகழ்வினை கண்டுகளித்து வருகிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வினை நடத்தி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கல்லூரியின் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது முதற்கண் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காவிரி கலை கல்லூரி என்று சொல்லக்கூடிய இந்த நுண்கலை கல்லூரியினுடைய ஒரு அங்கமாக விளங்கக்கூடிய நுண்கலை பள்ளியின் மாணவ மாணவியர்களுடைய மிகச்சிறந்த அரங்கேற்றங்களை இங்கு நாம் கண்டுகளித்தோம். இதற்கு ஏற்பாடு செய்து நல்லதொரு வரவேற்புரை வழங்கிய கல்லூரியினுடைய செயலர் அருள் திரு லூயிஸ் பிரிட்டோ இயக்குனர் அவர்களே, இங்கு வருகை புரிந்து வாழ்த்துறையை வழங்கியுள்ள மணப்பாறை மாவட்டத்தினுடைய அருட்தந்தை தாமஸ் ஞானத்துரை அவர்களே, இந்த கல்லூரியின் முதல்வர் உமா மகேஸ்வரி அவர்களே, கல்லூரியின் துணை முதல்வர் மற்றும் பல்வேறு பேராசிரியர் பெருமக்களே, மாணவ மாணவியர்களே, இந்த கல்லூரியில் பணியாற்றக்கூடிய அனைத்து அலுவலக நண்பர்களே, பத்திரிகை துறை நண்பர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தங்கள் குழந்தைகள், தங்கள் பேர குழந்தைகள் எல்லாம் இந்த மேடையிலே நிகழ்த்துகின்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண குழுமி இருக்கக்கூடிய பெற்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சி. நான் வாழ்நாளில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்ததே இல்லை. நான் மாத்திரமல்ல, இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலாருடைய கருத்தும் அதுவாகத்தான் இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு நிகழ்ச்சிகளெல்லாம் நாங்கள் இவ்வளோ காலம் எப்படி மிஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியமாகவும் இருக்குது. உலகம் வேற ஒரு உலகம் இருக்குதுன்றது இங்கே வந்த பிறகு தெரியுது. அது ஒருத்தர் வந்துட்டு நற்காரியங்கள் செய்திருந்தால் அவருடைய இயற்கை எய்தியதற்கு பிறகு சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று சொல்வார்கள். பட் இங்கே எல்லாருமே இங்கே ஒரு சாயந்தரத்தில் நான் பார்த்துக்கிட்டேன், எல்லாருமே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே அவ்வளவு ஒரு மிகச்சிறந்த மகிழ்ச்சியாகவும் ஒரு என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலை. எல்லாருமே இப்போ வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு இப்போ பணத்தை மிச்சம் பண்ணிட்டீங்க. இந்த ஒரு 4 மணி நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்ததில்ல. என்ன மாதிரி மிச்சம் பண்ணிருக்கீங்கன்னா, இன்னைக்கு உள்ள சூழலில், வாழும் சூழலில் எல்லாருக்குமே ஏதாவது வந்துட்டு உடல் ரீதியான மன ரீதியான ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாருமே வந்துட்டு சாயந்தரமாயிட்டா டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குறதுன்ற ஒரு ரெகுலர் ரொட்டீன் ஆகிப்பிடுச்சு. எப்படி நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஒரு நாள் காலையில் எப்படி துவங்கி இரவு எப்படி முடிக்கிறோன்றோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவது, மருத்துவமனைக்கு செல்வது என்பது வந்துட்டு அப்படியே நம்மளோட பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக மாறிவிட்டது. ஆனால் இங்கே வந்த பிறகு எனக்கு தெரியுது,
அப்பப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு போய்கிட்டு இருந்தோம்னா யாருமே மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது போல இருக்கு. இந்த குழந்தைகளுக்கு என்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்களுடைய திறமையை வளர்த்துருக்குறாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நான் பார்க்கக்கூடியது அவங்ககிட்ட அந்த பொறுமையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் ரொம்ப தேவையான ஒரு விஷயம் பொறுமை ஒன்று தேவைப்படுது. விடாமுயற்சியை செய்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த நடனங்கள்லாம் ஆடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லாக வந்து 1 நிமிஷம் 50 செகண்ட் 40 செகண்டுக்கு அப்படியே நிற்கிறாங்க. நம்மளால அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது. அந்த குழந்தைகளுக்கு இந்த வயசிலேயே எந்த வயதில் என்ன விஷயங்களை சொல்லி அவங்களெல்லாம் வளர்க்க வேண்டுமோ அந்த நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி இந்த கல்லூரியான வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த கல்லூரிக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். இந்த கலைக்காவேரி கல்லூரியானது ஏறத்தாழ 50 ஆண்டுகளை நெருங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக துவங்கப்பட்டு இன்று தமிழக அரசினுடைய உயர்கல்வித்துறையினுடைய நிதி ஒதுக்கீட்டின் கூட செயல்படக்கூடிய ஒரு கல்லூரி அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்றால், ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கிய கல்லூரிகள் 60 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கிய கல்லூரிகளுக்கு மட்டும்தான் தமிழக அரசினுடைய நிதி உதவி உண்டு. ஆனால் இந்த கல்லூரி ஏறத்தாழ வந்து ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் வந்து கல்லூரியாக வடிவெடுத்து இதற்கு அரசினுடைய மானியமும் கிடைக்கப்பட்டிருக்கு என்றால் அரசு இதனுடைய தேவையையும் அவசியத்தையும் உணர்ந்திருக்கின்றது. ஏன்னா ஒன்று சொல்லுவாங்க வந்துட்டு நாடுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய போர் பதற்றங்களை கூட இந்த கலையானது தடுத்து விடும்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்செலாம் நடந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நிறையா பார்க்கலாம், பத்திரிகையிலையோ இல்லை தொலைக்காட்சியில் பார்க்கலாம். நமது குழுவினர் வந்து வெளிநாடுகளுக்கு செல்வது, வெளிநாட்டு குழுவினர்கள் இங்கு வர்றது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் நடந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நடக்கும்போது நாடுகளுக்கு இடையே வந்துட்டு அந்த போர் பதற்றம், அந்த வித்தியாசமான ஒரு சிந்தனையெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதிலே சொன்னாங்க, இந்த கல்லூரியுடைய மோட்டோன்னு சொல்லக்கூடிய வந்துட்டு கலை மூலமாக மனித நேயத்தை வளர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்லூரி ஒரு சிறுபான்மை அந்தஸ்து பெற்ற ஒரு கல்லூரியாக இருந்தாலும் கூட அந்த சமய சார்புக்கு எந்த ஒரு புள்ளி கூட நான் இங்கே பார்க்கல. அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய எனக்கு அந்த கொள்கையில் வந்துட்டு 100% ஈடுபாடு உண்டு. அந்த கொள்கையை முழுமையாக நான் இங்கே கண்டுற்றேன். இந்த மாணாக்கர்கள்லாம் இப்போ பள்ளியில் படிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க, இந்த நுண்கலை பள்ளியில் படிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இவங்கெல்லாம் அடுத்து வந்து மேலையும் வந்துட்டு இங்கேயே படிக்கலாம், இந்த கல்லூரியிலே சேர்ந்து படிக்கலாம். இந்த கல்லூரியிலே வந்துட்டு இப்போ ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க, இங்கே படிக்கும் போகிறவங்க பற்றி கேட்கும்போது, சார் இந்த மாணவர்களை பயிற்றுவித்தது நமது மாணவர்கள், இங்கே படிச்சுக்கிட்டு இருந்ததே இந்த குழந்தைகளெல்லாம் அது பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கல்லூரியில் படிக்கும்போது உங்களுக்கான அடுத்த கட்டம் வளர்வதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையாவே இருக்குது. இது பார்த்தாலே தெரியுது. உண்மையிலே இந்த கல்லூரி நாக்கினுடைய தரவரிசையை பெற்றிருக்கின்றது. அதற்காகவும் கல்லூரிக்கு நான் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பெற்றோர்கள் பெரியவர்கள் எல்லாம் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து ஒரு ஏன்னா 4 மணி நேரம் ப்ரோக்ராம்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. நாங்களும் பல நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறோம், பல நிகழ்ச்சியில் வந்து பார்த்துருக்குறோம். இவ்வளவு தூரம் பெற்றோர்கள் வந்து ஆர்வமாக இருக்கிறாங்கன்னா உங்களுடைய ஈடுபாடு தான், உங்களுடைய அக்கறை தான். நம்ம பண்ண முடியாததையெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கட்டும், நம்ம பார்க்க முடியாதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கட்டும். நீங்கள் ஒவ்வொரு விஷயமாக உங்களுடைய நேரத்தை செலவழித்து, உங்களது பொருளாதாரத்தை செலவழித்து, உங்கள் உழைப்பையெல்லாம் செலவழித்து இங்கே வந்திருக்கிறீங்க. உண்மையிலே உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் நான் பாராட்டுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல இன்று பல்வேறு பட்டங்கள், பல்வேறு சான்றிதழ்களை பெற்றுள்ள குழந்தைகள் என்ன அபார திறமை, அது இசையாக இருக்கலாம், அல்லது நடனமாக இருக்கலாம், அல்லது இசை கருவிகளை மீட்பதாக இருக்கலாம், எல்லாத்திலுமே மிக தனித்தன்மை வாய்ந்தவர்களாக இருக்கக்கூடியார்கள். அவர்களை எல்லாம் இந்த நல்ல நாளிலே நான் பாராட்டுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம எம்சி பண்ணக்கூடிய சார் இருக்கிறார் வந்துட்டு கம்பேரிங் வந்துட்டு ரொம்ப அருமையாக வந்துட்டு பண்ணுறாரு. இந்த இப்போ என்ன தேவையோ அதையெல்லாம் உணர்ந்து, ஏன்னா அவர் யாருமே ஆடியன்ஸை பார்க்கல, அவர் வந்துட்டு இந்த பக்கம் திரும்பி தான் உட்காந்துருக்காரு. ஆனால் ஆடியன்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்றப்போ அவர் வந்து ஒருவேளை கண்ணு பின்னாடி இருக்குதா என்னன்னு தெரியல. உண்மையிலேயே நம்ம பொதுவாக பழமொழியில் சொல்லுவோம்ல, இதை காண்பதற்கு கண்கள் கோடி வேண்டும்னு சொல்லுவாங்க இல்லையா, 2 கண்ணு தான் இருக்கின்றதுல வருத்தமாக தான் இருக்குது. அவ்வளவு இந்த மேடை முழுவதும் அப்படியே நிரம்பி வழியுது. அதை பார்க்கும்போது வந்துட்டு யாரை பார்க்கறது, என்ன அசைவுகளை பார்ப்புன்ற அளவுக்கு நமக்கு சவால் விடக்கூடியதாக இருக்குது. நம்முடைய அனைத்து புலன்களுக்கும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விருந்தை வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலே அந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் இந்த நேரத்தில் காணிக்கையாக்கின்றேன். இப்படிப்பட்ட அமைப்புகளை எல்லாம் வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு மானியம் வழங்கி இந்த கல்லூரியை வந்து ஒரு கிராண்ட் எய்டு வாங்கக்கூடிய கல்லூரியாக உயர்த்தியிருக்கிறார்கள். அதற்காகவும் உயர்கல்வித்துறையின் சார்பாகவும் உங்கள் அத்தனை பேரையுமே நான் உண்மையிலே பாராட்டுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாமே இதில் எதுவுமே குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவ்வளவு சிறப்பாக இருந்துச்சு.
இந்த மார்க்லாம் போடுறாங்க இல்லையா, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீ நானா அது இது நிறையா ப்ரோக்ராம்லாம் 10க்கு 10, 10க்கு 8 என்ன, இதுக்கெல்லாம் எல்லார்ட்டுமே கேட்டிங்கன்னா எல்லாருமே 10க்கு 20 கொடுப்பாங்க. மிகச்சிறந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி, இந்த கல்லூரியானது ஒரு நல்ல நோக்கத்திற்காக துவங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் நன்கு அறிவேன். எந்த நோக்கத்திற்காக துவங்கப்பட்டதோ அந்த நோக்கம் முழுமையாக வென்றடைய வேண்டும், சென்றடைய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர்களை கௌரவிக்கிற தருணம். ஓவிய ஆசிரியர் திரு சஜீவ்குமார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். அவர்களுக்கு நம்முடைய மணப்பாறை மறைவட்ட முதல்வரும் நம்முடைய சிறப்பு விருந்தினரும் பொன்னாடை அணிவித்து, சிறப்பு விருந்தினர் ஐயா டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து முனைவர் அபர்ணா பிரீதா, நடனத்துறையினுடைய உதவி பேராசிரியர். பலத்த கரவொலி கொடுக்கலாம். இன்றைய மாணவர்களை பயிற்றுவித்தவர். நாட்டுப்புற நடனத்தில் மட்டுமல்ல, பரதநாட்டியத்திலும் இவர் வல்லவர். மாற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். பரதநாட்டியத்தில் மட்டுமல்ல, நாட்டுப்புற நடனத்திலும் அவர் வல்லவர். அதனைத் தொடர்ந்து நம்முடைய ராஜ விக்கிரன் அவர்கள் ட்ரம்ஸ் பயிற்றுனர். ஆசிரியர் பெருமக்கள் சற்றே விரைவாக வருமாறு அன்போடு வேண்டுகிறோம். அதனைத் தொடர்ந்து திருமதி அஞ்சலி உமா மகேஸ்வரன், இன்றைய கதக் நடனத்தினுடைய பயிற்றுனர். நல்ல கரவொலி கொடுக்கலாம். நம்முடைய முனைவர்பட்ட ஆய்வாளர். அதனைத் தொடர்ந்து செல்வி ஜாக்லின் பிரின்ஸ் அவர்கள். ஒரு பிக் அப்ளாஸ் கொடுங்க. அந்த குடும்பத்தினுடைய முதல் தலைமுறை பரதநாட்டிய கலைஞர். அவர்களைத் தொடர்ந்து செல்வி சுஸ்மிதா அவர்கள், இன்றைய குரலிசை மாணவர்களை பயிற்றுவித்த பயிற்றுனர். பக்கவாத்திய கலைஞர்களை கொண்டாடக்கூடிய நேரம் இது. நம்முடைய குரலிசை துறையினுடைய உதவி பேராசிரியர் டாக்டர் ராஜேஷ் பாபு. கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர். அதனைத் தொடர்ந்து நம்முடைய குழலிசை நாயகன் உதவி பேராசிரியர் பிரகாஷ் அவர்கள். அவர்களை தொடர்ந்து நம்முடைய வயலின் இசை தம்பி உதவி பேராசிரியர் திரு பாலமுருகன். அவர்களை தொடர்ந்து மிருதங்கம் இசைத்த ஆற்றல் மிக்க மாணவர் அன்பு இளவல் ராஜ்கமல் அவர்கள். அவரை தொடர்ந்து மிருதங்கத்துறை மாணவர் சாமுவேல். அவரை தொடர்ந்து குரலிசை மாணவர் திரு ஜான் மார்சல் அவர்கள். அவர்களை தொடர்ந்து பேஸ் கிட்டாரிஸ்ட் அகஸ்டின் ஜெபக்குமார். அவர்களை தொடர்ந்து மோர்சிங் வாசித்த இளவல் டி எம் தரணி கிருஷ்ணா அவர்கள். அவர்களை தொடர்ந்து மிருதங்கம் இசைத்த பார்வை மாற்றுத்திறனாளி ஆற்றல் மிக்க தம்பி திரு ராஜா அவர்கள். அவர்களை தொடர்ந்து கடம் வாசித்த திரு வேங்கடம்.
மணப்பாறையை சேர்ந்த மாணவர் திருவேங்கடம் வாங்க. நம்ம மணப்பாறை மறைவட்ட முதல்வர் ஃபாதரை பார்த்துக்குங்க. அவர்களை தொடர்ந்து வயலின் சுபஸ்ரீ வாங்க. செல்வி சுபஸ்ரீ. அவர்களை தொடர்ந்து மோர்சிங் வாசித்த தம்பி நவீன் பிரகாஷ். ஒருங்கிணைப்பாளர்களை கொண்டாடக்கூடிய நேரம் இது. பகுதி நேர நடனப்பள்ளியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இந்த 100 நாள் வேலை திட்டம் மாதிரி இந்த 3 நாள் வேலை திட்டத்துக்காக பணியாற்றியவர் அவர் திருமதி பெனிட்டா தமிழ்செல்வன் வாங்க. இந்த 3 நாள் வேலை திட்டத்திற்கு நாங்கள் 100 நாட்களுக்கு மேலாக உழைத்திருக்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சாதாரணம் அப்படிங்கிறாங்க. நல்லா கை தட்டுங்க. என்னங்க பெண்மை வெல்கம் என்று கூப்பிட்டு சொல்லணும்ல. ஆமாம். அவளை தொடர்ந்து பகுதி நேர இசைப்பள்ளியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்மையில் நடத்தப்பட்ட அந்த நேர்முக தேர்வில் வெற்றி பெற்று அரசு பணிக்கு வந்திருக்கிறார். பலத்த கரவொலி எழுப்புங்க. அரசு பணிக்கு அந்த பொறுப்பேற்று வந்த பிறகு அவர் காணுகின்ற அரங்கேற்றம் திரு அதிசய பரலவராஜ். அவளை தொடர்ந்து ரொம்ப முதன்மையானவங்க இவங்க தாங்க மெயின். ஆமாம். பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை. காசாளர் திருமதி ராதா வாங்க. அவர்களை தொடர்ந்து உதவி காசாளர் திருமதி ஜெயராணி. இப்பொழுது நம்முடைய செயலர் தந்தை அவர்கள் ஒரு அறிவிப்பை அறிவிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இது நேரம் வரை நம்முடைய ஆசிரியர்கள் அவர்களுக்கு உதவி செய்தவர்களெல்லாம் பாராட்டினோம். இசைக்கலைஞர்கள், மாணவர்கள் எல்லோரையும். நம்முடைய கலைக்காவிரி நுண்கலை பள்ளியிலே இசை பயின்று தமிழக அரசினுடைய கலை விழாவிலே பரிசு பெற்ற 2 மாணவ செல்வங்களை, மெல்லிசையிலே தமிழக அளவில் 2 மாணவ செல்வங்கள் பரிசு பெற்றிருக்கிறார்கள். ஒருவர் முதலிடம், இன்னொருவர் 2ஆம் இடம். 2 பேருமே கலைக்காவிரி மாணவர்கள் என்பது தமிழ்நாட்டு அளவிலே பெருமையாக இருக்கிறது. அந்த 2 மாணவ செல்வங்கள் பெயரை வாசிக்கின்றேன். அவர்கள் உடனடியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏ அனன்சியா 3ஆம் ஆண்டு மாணவி, அடுத்த வருடம் அரங்கேற்றம் செய்ய போகிறவர். வாருங்கள், சிறப்பு விருந்தினர் கையிலே உங்களுடைய விருதை பெற்றுக்கொள்ளுங்கள். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை உங்களுக்கு வழங்கிய விருதும் கலைக்காவிரி வழங்குகின்ற விருதும் இப்பொழுது சிறப்பு விருந்தினர்கள் கையால் உங்களுக்கு வழங்கப்படுது. பலத்த கரவொலி எழுப்பலாமே. கலை திருவிழா தமிழ்நாடு அரசுடைய கலையரசி விருது வாங்கியிருக்கிறாங்க. நல்ல கைத்தட்டது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனன்சியா. அடுத்தபடியாக அதேபோல் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை நடத்திய கலை திருவிழாவில் 2ஆம் இடத்தை பெற்ற மாணவி எம் கார்த்திகா ஸ்ரீ அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். அவரும் நம்முடைய கலைக்காவிரி நுண்கலை பள்ளியில் இசை 4ஆம் ஆண்டு இந்த ஆண்டு அரங்கேற்ற மாணவி என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பலத்த கரவொலி எழுப்பலாம். பகுதி நேர மாணவர்களே மாநில அளவில் வெல்கிறார் என்று சொன்னால் இவர்கள் முழு நேரத்திற்கு வந்தால் இன்னும் அவர்கள் உலகளவில் வெல்வார்கள். அடுத்தபடியாக மாதா தொலைக்காட்சி சமீபத்தில் நடத்திய டிவைன் சூப்பர் சிங்கர் என்ற போட்டியிலே ஜூனியர் லெவல் காம்படிஷனில் முதல் பரிசு பெற்ற மாணவி ஆடலின் ரீனா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கரவொலி எழுப்பி அவரை வாழ்த்துகின்றோம். சிறப்பு விருந்தினர்கள் மாதா டிவி கொடுத்த கேடயத்தையும் சான்றிதழையும் கலைக்காவிரி வழங்குகின்ற கேடயத்தையும் இப்பொழுது வழங்குகின்றார்கள். பலத்த கரவொலி எழுப்பலாமே. டிவைன் சூப்பர் சிங்கர் நல்லா தட்டுங்க கைய. பரிசு வழங்கிய சிறப்பு விருந்தினருக்கு மனமார்ந்த நன்றி. அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நேரத்தில் நாம் ஆண்டுதோறும் விழா நிறைவு இருக்கின்ற நேரம். அடுத்த தில்லானாவோடு நிகழ்ச்சி நிறைவு பெறப்போகிறது. முக்கியமாக நாம்
நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எந்த விதமான ஒரு இடர்பாடும் இன்றி இந்த திருவிழா, இதை நான் திருவிழா என்று தான் சொல்லுவேன், 184 குழந்தைகளுக்கு நாம் கொண்டாடுகின்ற ஒரு மாபெரும் திருவிழா சிறப்பாக நடந்தேற உதவிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு நம்முடைய முதற்க நன்றி உரித்தாக்கிக் கொள்கின்றோம். பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவிப்போம். அடுத்தபடியாக நம் மத்தியிலே சிறப்பு விருந்தினர்களாக இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி கல்லூரி கல்வி இணை இயக்குனர் முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், மணவை மறைவட்ட அதிபர் அருட்தந்தை தாமஸ் ஞானதுரை அவர்களுக்கும், மேலும் கடந்த 2 நாட்கள் நம் மத்தியிலே சிறப்பு விருந்தினர்களாக வந்திருந்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றி. நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அவர் பொறுப்பேற்றார். மிக சிறப்பாக கல்லூரியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆசிரியர்களை, மாணவர்களை இயக்கி கொண்டிருக்கிறார். இந்த விழா இந்த ஆண்டு இவ்வளவு சிறப்பாக நடக்கிறது என்றால் அதற்கு ரிகர்சல் பார்த்தோம் அல்லவா? அந்த ரிகர்சலில் இரவு 9 மணி வரை இருந்து மாணவ செல்வங்களுக்கு சரியான அறிவுறுத்தலை கொடுத்து இந்த நிகழ்ச்சி சிறு தடையும் இல்லாமல் நடப்பதற்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு தந்தவர், ஏற்பாடு செய்தவர் நம்முடைய கல்லூரியின் முதல்வர் அவர்கள் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்களை மனதார நான் இந்த நேரத்தில் வாழ்த்துகின்றேன், நன்றி கூறுகின்றேன். அடுத்தபடியாக இந்த இசைப்பள்ளியினுடைய கோஆர்டினேட்டர்ஸ் பெனிட்டா 4 மாதங்களுக்கு முன்பாகவே வேலையை தொடங்கிட்டாங்க. எங்கே கேரளாவிலிருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து ட்ரெஸ்ஸுக்கு அளவெடுக்கிறது, இதெல்லாம் அக்டோபர் மாதமே வேலையை ஆரம்பிச்சாச்சு. பகுதி நேர பள்ளியினுடைய மாணவிகளுடைய விழா சிறப்பாக நடக்க வேண்டும், அரங்கேற்றம் நடக்க வேண்டும் என்பதற்காக பத்திரிகை அடிப்பது, நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எல்லாமே பெனிட்டா அவர்களும் பர்லோராஜ் அவர்களும் சேர்ந்து மிக நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள். பலத்த கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நாம் வாழ்த்து தெரிவிக்கின்றோம். அடுத்தபடியாக நாம் இந்த பகுதி நேரத்தில் அலுவலகத்தில் பணம் வசூல் செய்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய திருமதி ராதா அவர்களும் திருமதி ஜெயராணி அவர்களும் மிகுந்த பொறுமையோடு மிக அருமையாக அந்த பணத்தை எல்லாம் அலுவலகத்தில் கட்டி வங்கியிலே செலுத்தி ரசீது கொடுத்து பொறுமையோடு ரொம்ப 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 கஷ்டமான ஒரு வேலை அந்த வேலை, அதை மிக அருமையாக செய்த இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய கல்லூரியினுடைய நீண்ட நாள் பணியாளர் திரு ஞானப்பிரகாசம் ஃபாதர் ஜார்ஜ் மாதிரியே இருப்பார் பார்க்குறதுக்கு. அவருக்கு ஜார்ஜ் ஃபாதருக்கு டூப்பு போடணுன்னா நீங்கள் ஞானப்பிரகாசத்தை போடலாம். அவருக்கு கிட்டத்தட்ட 76 வயது ஆகிறது. இருந்தாலும் ஒரு இளைஞனை போல இந்த மின் வேலைகள் எல்லாவற்றையும் இங்கே மேடையில் பார்க்குற எல்லா சுவிட்சஸ் எல்லாம் எங்கே இருக்குன்றது அவருக்கு தான் தெரியும். அப்படி கலைக்காவிரி வளாகத்தையே அவர் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கிறார். அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக நம்முடைய ரெக்கார்டிஸ்ட் தமிழ்ச்செல்வன், இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வீடியோ இது எல்லாத்தையும் உடனே அதில் செய்தியை போட்டு நமக்கு பத்திரிக்கைக்கும் சரி உடனே கொடுக்கக்கூடியவர் நம்முடைய ஒளிப்பதிவாளர். தற்போது அலுவலகத்துக்கு அவர் வேலைக்கு வந்திருக்கிறார். திரு தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சவுண்ட் சிஸ்டம் எவ்வளோ தெளிவாக இருந்துச்சு பார்த்தீங்களா? எல்லாருடைய குரலும் ரொம்ப தெளிவாக இருக்குன்னு சொன்னால் திரு கோகுல் அவருடைய தலைமையிலே, தேங்க்யூ கோகுல். உங்களுடைய சவுண்ட் சிஸ்டம் பேர் எங்கேயுமே நீங்கள் போடலை, பேரே இல்லை. அமுதன் சவுண்ட் சிஸ்டம். அதனால் நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணுறது அமுதனை கூப்பிடுங்க, நல்லா பண்ணித்தரார். வெரி குட், தேங்க்யூ. லைட்ஸ் மிக அருமையாக ஃபாதர் ஜார்ஜுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர் மாதிரி செஞ்சுருக்கிறார் பாருங்கள். நம்முடைய டேவிட் அவர்களுக்கு சவுண்ட் சிஸ்டம் பேர் என்ன? ஆலன் சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் தேங்க்யூ டேவிட். அடுத்தபடியாக மாணவர்களை உருவாக்கிய அந்த ஆசிரியர்கள், குரு, ஒவ்வொரு ஆசிரியரையும் மனதார வாழ்த்துக்கிறேன். ஏன்னா இவங்களை பயிற்சி கொடுக்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. கிறிஸ்மஸ் லீவுக்கு வீட்டுக்கு போகல, பொங்கல் லீவுக்கு வீட்டுக்கு போகல, எந்த நேரமும் வகுப்பறையில் பயிற்சி கொடுத்ததுனால தான் இந்த மாணவ செல்வங்கள் சிறப்பாக ஆடி இருக்கிறாங்க. அத்தனை ஆசிரியர்களுக்கும் அந்த குருக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மியூசிஷியன்ஸ் பாடல் பாடிய இன்று நேற்று முந்தின நாள் பாடல் பாடிய அனைத்து இசை கலைஞர்களுக்கும்
பக்கவாத்தியம் வாசித்த அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. நம்முடைய நான் டீச்சிங் ஸ்டாஃப், அலுவலக பணியாளர்கள், வளாக பணியாளர்கள், அவருடைய எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்தது இந்த விழாவிலே. இந்த ஏற்பாடு எல்லாம் செய்வதற்கு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நம்முடைய பகுதியினுடைய கவுன்சிலர் திருமதி கலைச்செல்வி அவர்கள் இந்த விழாவுக்கு நிறைய ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள். முந்தின நாள் கொசு மருந்து அடித்து வளாகத்தை அழகாக செய்து கொடுத்துருக்கிறாங்க. வெளியிலையும் சுத்தம் செய்து கொடுத்துருக்கிறார்கள் தன்னுடைய பணியாளர்களை வைத்து. எனவே மாமன்ற உறுப்பினர் கலைச்செல்வி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய கேம்பஸ் சேஃப்டி ஆஃபீஸர் ஹாரிட் அவர்கள் அங்கே 72 கேமராவையும் இந்த நிகழ்ச்சி நடக்கும் போதெல்லாம் மானிட்டர் செய்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு அறையிலும் எங்கும் ஒரு ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக அவருக்கு மனமார்ந்த நன்றி. பந்தல் குமார், நாற்காலிகள், விரிப்புகள், இந்த பேரிகேட் இதெல்லாம் திட்டமிட்டு மிக அழகாக செய்கிறவர் திரு குமார் அவர்கள், அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மேடை அலங்காரம் செய்து கொடுத்த திரு செபாஸ்டின், எழுத்துக்களெல்லாம் இங்கே அழகாக குத்தி கொடுத்த செபாஸ்டின் குழுவினருக்கு நன்றி. எலக்ட்ரீஷியன் ஸ்டீஃபன், கல்லூரியினுடைய எலக்ட்ரீஷியன் ஸ்டீஃபன் அவர்களுக்கு நன்றி. வீடியோ இதை பதிவு செய்து யூடியூபில் அப்லோட் செய்து கொடுக்கிற மிஸ்டர் அரவிந்த் அண்டு அவருடைய குழுவினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காவல்துறை நண்பர்கள் நம்முடைய கல்லூரிக்கு எப்போதுமே பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவர்கள். கண்டோன்மெண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வார்டன் சிஸ்டர், மாணவிகளுடைய வார்டன் சிஸ்டர் பிரபா அவர்களுக்கு இரவு உணவை விருந்தினருக்கும் அவர்களுக்கு மற்ற பணியாளர்களுக்கும் ஏற்பாடு செய்கின்ற அவருக்கு மனமார்ந்த நன்றி. கல்லூரியினுடைய செக்யூரிட்டி திரு பெருமாள் மற்றும் அங்கே குழுவில் இருக்கக்கூடிய விசுவாசம், சகாயம், ஜான் பீட்டர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த சவுண்டு நம்ம 3 நாட்களாக போடுறது பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ்க்கெலாம் நிறைய தலைவலியாக இருக்கும். அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் எல்லாரும் பொறுமையாக கேட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஷீல்டு, நாம் வச்சுக்கிற இந்த கேடயங்கள், இந்த சர்டிஃபிகேட் இதெல்லாம் பிரிண்ட் செய்வதற்கு, ஃப்ளெக்ஸ் எல்லாம் அடிப்பதற்கு அருண்ராஜ் பெரிய உதவியாக இருக்கிறார். எந்த நேரத்தில் கொடுத்தாலும் உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய தம்பி அருண்ராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 3 நாட்கள் வரவேற்பு நடனத்தை மிக அருமையாக செய்து கொடுத்த மாணவ செல்வங்களையும் அவர்களை தயாரித்த திரு ஜோசப் பேட்ரிக் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நம்முடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் ஹலோ எஃப்எம்மிலே பதிவு செய்து கொடுத்த ஹலோ எஃப்எம் உரிமையாளர் அவர்களுக்கும் இந்த நேரம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய செய்திகளை தினசரி நாளிதழிலே பார்க்கின்றோம். தினமணி, தினத்தந்தி, தினகரன், தினமலர், மாலை மலர், மாலை முரசு, அங்குசம் மற்றும் காவிரி டைம்ஸ், இந்த பத்திரிகைகளில் எல்லாம் நம்முடைய கலைக்காவிரி நிகழ்ச்சிகளை தினசரி அவர்கள் போடுகின்றார்கள். எப்போதெல்லாம் நிகழ்ச்சி நடக்கிறதோ அப்போதெல்லாம் அவர்கள் பிரசுரிக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நன்றி நன்றி நன்றி. கலைக்காவிரியில் உங்கள் பிள்ளைகளை சேர்த்து கலையில் வளர்த்தெடுக்க அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது மேடையில் கதக்.
ஆகா ஆகா, மிக அற்புதமான ஒரு உருப்படி. அந்த சரோடும் அந்த சித்தாரும் அந்த தபலாவும் நம் இதயத்தில் ஒரு ரிதத்தை உருவாக்கி இருக்கிறது. பலத்த கரவொலி கொடுக்கலாம். 4 திசையும் பெண்கள் தான் ஆள்வோம் என்பதை இந்த 4வரும் காட்டியிருக்கிறார்கள். எவ்வளவு தயக்கம், தடை, துயரம் வந்தாலும் அதையெல்லாம் காலில் போட்டு மிதித்து அது ஜதியால் அதை தூக்கி போடணும்னு தான் அந்த நடன வடிவம் காட்டுறதாக நான் பார்க்குறேன்.